எவ்வளோதான் சேலரி வாங்கினாலும் எமர்ஜென்சின்னு வந்தால் கடன் தான் வாங்குகிறோம் அப்படின்னா தப்பு நம்ம வாங்குகிற சேலரியில் இல்லை, சேவிங்ஸில் தான் இருக்குது. நம்மளோட பில்லர்ஸில் இருக்கிற சேவிங்ஸில் என்னோட 10 டைப்ஸ் ஆஃப் சேவிங்கை தான் இப்போ பார்க்க போகிறோம். அதில் நம்பர் 1, கிட்ஸுக்காக செல்வமகள் சேமிப்பு திட்டம், பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். மாதம் 250 ரூபா இருந்தால் போதும், நம்ம கிட்ஸ் பேர்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அவங்க ஸ்ட்ராங் ஃப்யூச்சருக்காக. வெல்த் பில்ட் பண்ண நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் அண்ட் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் மாதம் 500லேருந்து 1000 ரூபாய் இருந்தால் போதும், எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி மார்க்கெட் க்ரோத்தோட நம்ம மணியும் க்ரோ பண்ணலாம். என்னைக்காவது ஒரு 5000 10,000 வந்தால் கூட அதை வேஸ்ட் பண்ணாமல் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வைக்கலாம். இப்போது தங்க விற்கிற விலைக்கு ஃபிசிக்கல் கோல்டாக வாங்க முடியலனாலும் 100 ருபீஸ்லேருந்தே டிஜி கோல்டு இல்லை கோல்டு இடிஎஃப்ல போட்டு வைக்கலாம். அதே மாதிரி சில்வருக்கும் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரெடிஷ்னலாக நம்பிக்கையான ஆள்கிட்ட சேர்க்குற சீட்டு சங்கம் தான். இது ஒரு டிசிப்ளினான சேவிங் நம்ம பண்ண யூஸ் ஆகும். லாஸ்ட்டாக என்னோடய அல்டிமேட் சேலஞ்சான 100 டேஸில் 1 lakh சேலஞ்ச் தான். ஜஸ்ட் ஒரு ட்ரை தான், ஆனால் ஒரு சின்ன அமௌண்ட்டை டெய்லி சேவ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கையில் நிற்கும். பெரிய அமௌண்ட்லாம் தேவையில்லைங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டில் நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை அச்சீவ் பண்ணிக்கலாம். இப்போது உங்கள் பிள்ளைங்களோட ஃப்யூச்சருக்கு நீங்கள் செய்ய போகிற ஃபஸ்ட்டு சேவிங் என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போல் ஸ்பெண்டிங் சேவிங் ட்ராக் பண்ணி என்னோட சேர்ந்து க்ரோ ஆக சாரா சாராவை ஃபாலோ பண்ணிக்கோங்க.